ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னலைங்கக்கா. மனித உருவில் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ. அப்படி உங்கள வந்து கொண்டாடுறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பெண்ணா? இவங்களுக்கு எப்படி இந்த மனசு இருக்கு? இந்த மாரி தான் எல்லாருக்கும் வரணும், எல்லாருக்கும் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த அளவுக்கு பாராட்டி நெறைய பேர் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ல, இந்த நல்லது தானே சார். அவங்ககிட்ட அவங்க பொருள் குடுத்தா, ஆ. நம்ம எடுத்துக்கிறதால அதில என்ன பண்ணணும்? இன்னொருத்தர் பொருள நம்ம எப்படி சொல்லலாம் சார்? அவங்க ம். எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பாங்க. நம்ம ம். எவ்வளோ ஒரு ரூ. 5,000க்கு இன்னைக்கெல்லாம் போய் குப்பை வரும், குப்பையில என்ன வரும், ஏது வரும்னு தெரியாது. அப்படிலாம் வாரி கொட்டிட்டு, ம். நம்ப நாத்தத்தில வேலை செய்றோம். எவ்வளோ நாத்தம் அடிக்கும் தெரியுமா? ம். அந்த மாரி இடத்துல வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம். சும்மா கிடைச்ச பொருள் எப்படி நம்ம எடுத்துட்டு வர்றது? அப்படி இன்னொருத்தர்லாம் எழுதுறப்ப அந்த அக்கா கடனே இல்ல போல. அதனால தான் எல்லாத்தையுமே திருப்பி குடுத்துட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. வட்டி வட்டி சேர்த்துக்கல்ல கட்டு. வட்டி கட்டுறேன் ஆ. நகைக்கு. 8,00,000 10,00,000 வச்சிருந்தேன். ம். இப்போ கட்டி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு 6 மாசத்துல என் பொண்ணு மீட்டுட்டேன். நகை, ஆ. என் அண்ணி நகை, இந்த கோழி உக்காந்துக்கிறாரு காதுல இதெல்லாம் வச்சுதான் இந்த வீட்டுக்கு. அதான் இந்த வீடு எவ்வளவு கட்டணும். கடன்ல இருக்கீங்க நீங்க? ம். எவ்வளவு கடன்ல இருக்கீங்க? 8,00,000 கடன்ல இருக்கேன் சார். இப்ப மட்டும் ரூ. 8,00,000 கடன். 8,00,000. 10,00,000 இருந்து ரூ. 8,00,000 ஆமா. குறைஞ்சிருக்கு. ரூ. அந்த 8,00,000 அப்படி என்ன செலவுகள் இருக்கு? எப்படி ரூ. 8,00,000 இது கடன்? வீடு கட்டுனாங்க இவங்க. சரி. அவங்க என்ன பண்ணாங்க, லீஸுக்கு போயிடுங்க எனக்கு இவ்வளோ குடுத்துட்டு. ம். நான் எப்போ குடுக்கணும் அப்போ குடுத்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ம். அதனால நம்மகிட்ட காசு இல்ல. நகை தான் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப நகைன்னா ஆசை. ஆ. கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்பேன். இந்த மாதிரி கம்பளி கிம்பலாம் வாங்குவேன். அது மாதிரி சேர்த்து வச்சிருந்த நகைய எடுத்துன்னு போய் அடமானம் வச்சுட்டு, பத்தாததுக்கு எங்கள் பொண்ணுக்கிட்ட எல்லாம் வாங்கினேன். ம். அவங்ககிட்டயும் வாங்கி வச்சு குடுத்துட்டு வீடு கட்டணும். ம். இப்போ தான் கட்டணும். 5 மாசம் ஆகுது வீடு கட்டி. ஓகே. கட்டிட்டு இப்போ நகைனா மீட்டுக்கலாம். கடன் வாங்கக்கூடாது யார்கிட்டயும். ம். அப்படின்ற ஐடியால தான் சார் நான் வச்சேன் நகை.